கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? அலெக்சாண்டர் தி கிரேட் ஒரு தடவை போர்ல தோத்து போய் துவன்று போய் ஒரு குகையில போய் உட்காந்துருந்தாரு. அப்ப அவர் ஒரு சிலந்தியை பார்த்தாரு. அந்த சிலந்தி அதை கூட்டை கட்டிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த சிலந்தி கீழே விழுந்துருச்சு. அப்ப அந்த சிலந்தி திருப்பியும் அந்த கூட்டுக்கு போய் திருப்பியும் அதை கெட்ட ஆரம்பிச்சிச்சு. திருப்பியும் அதை கீழே விழுந்துருச்சு. ஆனாலும் அது துவன்று போகாம திருப்பி அந்த கூட்டுக்கு போய் அதை கெட்ட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு இருந்த அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்கு அந்த சிலந்தியே அதோட கூட்டை கெட்ட அவ்வளோ ட்ரை பண்ணும் போது நம்மையே துவன்று போய் இருக்கணும்னு நினைச்சு அவர் அந்த போருக்கு போய் அதை வெற்றி பெற்றாரு. அதே மாதிரிதான் நேயர்களே, நம்மளும் தோற்று போய் துவன்று போய் இருக்கலாம். நம்மளும் ஏசப்பா கையில நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா ஏசப்பா நம்மளை வழி நடத்தி ஒரு சக்சஸான வேலை நம்மளை கூட்டு போய் விடுவாங்க. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு மரத்துல இருந்து 1000 தீக்குச்சிகள் செய்யலாம். ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரத்தையும் எரிச்சு போடும். இதே போலத்தான் நம்ம வாயில இருந்து வர ஒரு சொல் அநேகரை தட்டி எழுப்பக்கூடியதா இருக்கும். அதே போல இன்னும் ஒரு சொல் அநேகரை மனமடிவுக்கு உள்ளாக்குறதா இருக்கும். வேதத்துல கூட வாசிக்கிறோம், இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமா இருக்கிறதுன்னு நீதிமொழிகள் 16:24 வாசிக்கிறோம். நம்மளோட வார்த்தைகள் இனிமையாவும் ஔஷதம் போலவும் இருக்குதானே யோசிச்சு பாப்போமா? தேவராஜ், நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு ஏசப்பாவின் பாடலை பாடப் போகிறேன். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா யா. இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா யா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. உடுத்த உடை தந்ததற்கு, உணவு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா யா. உடுத்த உடை தந்ததற்கு, உணவு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா யா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா.
பாக்கியராஜ். என் தந்தையாரின் பெயர் சாலும். நான் இன்னைக்கு 10 கட்டளைகள் சொல்ல போகிறேன். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்கிக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3-17 வசனங்கள். நன்றி. இயேசுவின் செல்லங்கள். என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா. என்னோட மனசுல என்ன வேணும் இருக்குது, எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளித்தாங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளித்தாங்கப்பா. ஸ்கூல் உள்ள ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கணும். ஆனாலும் டீச்சர் சொல்ல பாடங்களை படிக்கணும். மொத்தத்துல மனசு முழுசும் உங்க பிளெஸிங்கால சந்தோஷமா இருக்கும். மொத்தத்துல மனசு முழுசும் உங்க பிளெஸிங்கால சந்தியாடா இருக்கும். உங்க கூட இருப்பது எங்களுக்கு சந்தோஷம். ஏசப்பா உங்க கூட இருப்பது எங்களுக்கு சந்தோஷம். ஏசப்பா 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 பாசமுள்ள ஏசப்பா, என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்கப்பா. என்னோட மனசுல என்ன வேணும் இருக்குது, எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளித்தாங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளித்தாங்கப்பா. இயேசுவின் செல்லங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் 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 பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறார். சங்கீதம் 103:1-5. எல்லாரும் நான் அவங்கள போல இல்லையேன்பாங்க. அவங்கள போல என்னால் படிக்க முடியல, அவங்கள போல என்னால் ஜெயிக்க முடியல. எல்லாம் மற்றவங்கள கம்பேர் பண்ணாலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேங்க. நீ அவர்கிட்ட போய் தர்க்கிக்கிறது, என்னை போய் இப்படி கருப்பாக படைச்சிட்டிங்களே, என்னை போய் குட்டையாக படைச்சிட்டிங்களே, என்னை போய் நெட்டையாக வச்சிட்டிங்களே, நான் அந்த ஸ்கூலில் படிக்க நினச்சேன் இந்த ஸ்கூலில் படிக்க வச்சுட்டிங்களே, இந்த குரூப் படிக்கணும்னு நினச்சேன் இந்த குரூப் படிக்க வச்சிட்டிங்களே, இப்படிப்பட்ட அப்பாவை கொடுத்துட்டிங்களே, இப்படிப்பட்ட அம்மாவை கொடுத்துட்டிங்களே, இந்த ஊரில் என்னை பிறக்க வச்சிட்டிங்களே. நீ எம்பிட்டு கேள்விங்க இதெல்லாம். நீ தர்க்கம் பண்ணுறாப்புல. நீ மண்ணாக இருக்கணுங்க. மண் என்னைக்காவது கேள்வி கேட்குமா? மண் எதுக்காக பயப்படுமா? மண் சந்தேகப்படுமா? என்ன கேட்டால் மண் என்னை இப்படி உருவாக்குங்கன்னு சொல்லி போராடுமா? மண் போல இருக்கணுங்க. நீங்கள் பேசாமல் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டா போதும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற வாலிப சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வாலிப பருவம் என்பது
மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைகிற ஒரு பருவம். இல்லை ஜீசஸ் வந்து என்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாருன்னா நான் சொல்லுவேன், இப்போ எனக்கு 48 வயசாயிருச்சு, எனக்கு மறுபடியும் ஒரு 17 வயசு 18 வயசுலேருந்து நான் வளரணும், என் வயசை கொஞ்சம் குறைச்சிருங்கன்னு சொல்லுவேன். இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியமான ஒரு பருவம், இந்த வாலிப பருவம். ஒருவேளை இந்த வாலிப சகோதரர்களே, இப்படிப்பட்ட பருவத்தில் சிருஷ்டிகராகி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இயேசுவின் கைகளை உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தால், ஆண்டவர் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை கட்டாயமாக மாற்றுவார். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் எல்லாரையும் பார்த்தோம்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் எதிர்காலத்தை நினைத்து பயம். எனக்கு என்ன வேலை கிடைக்க போதோ, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தோல்விகள் வந்துருச்சே, அந்த பயந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் அடிக்கடி இதெல்லாம் யோசித்து பார்க்குற அநேக வாலிபர்கள் சொல்வது உண்டு, நீ ஆண்டவர் கைகளில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டியா, நீ பயப்பட வேண்டியதில்லை. நீ யார் கைகளில் உன்னை ஒப்பு கொடுத்துருக்குற, நல்லா ஞாபகம், நீயா இந்த உலகத்தில் வாழ்ந்து சாதிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தில் ஆண்டு சொல்கிற, என்னால் என்று உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவருடைய உதவி நமக்கு வேணுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார், உன்னை தேடிக்கிட்டே இருக்கிறார். எப்படா என் பிள்ளை என்கிட்ட வருவான், நான் அவனை உருவாக்குவேன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறார். வாலிப பருவத்தில் இருக்கிற சகோதர சோரிய ஒருவேளை எதிர்கால பயத்தோடு நடுக்கத்தோடு கூட தோல்வி அடைஞ்சிட்டோம், குற்ற மனச்சாட்சி, இப்படிப்பட்ட மனநிலைமையோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்யும்படி நான் விரும்புகிறேன். எனக்கு உங்களோடு கூட பேசும்படி நான் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஒரு வேத பகுதியை எனக்கு காண்பித்து கொடுத்தார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் அழகான ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். பாருங்க, இதில் இருக்கிற இந்த வசனத்தின் மூலியமாக ஆண்டவர் உங்களோடு பேசும்படி கற்றுக் கொடுத்தார். இந்த செய்தி கேட்குற தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கோ. பயத்தோடு எதிர்காலத்திலோட நெருக்கத்தோடு நீ கேட்குறியா? இன்னைக்கு இந்த சம்பவத்தின் மூலிமா ஆண்டவர் பேசுகிற செய்தி என்ன? குயவன் மண், ஒரு குயவன் இருக்கிறாரு, அந்த குயவன் கையில் ஒரு மண் இருக்குது. பாருங்க, அந்த மண்ணை ஒரு நல்ல பாத்திரமாக வணைந்து கொள்ளும்படி, அதை உருவாக்கும்படி அந்த குயவன் ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மண் ஒத்துழைக்கல, கெட்டு போயிருச்சுனால தூக்கி எரிஞ்சிடலையா, மறுபடியும் வேறே பாண்டமாக அதை உருவாக்கும்படி மறுபடியும் ட்ரை பண்ணுகிறார். இந்த செய்தி கேட்குற அருமையான சகோதரி, இதே நிலைமை தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும். நீ அப்பா கையில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டியா, அவ்வளோதான், எல்லாம் அவர் பார்த்து கொள்வாருங்க. நான் சொல்கிறேன், நீ மண்ணாக இருக்கணுங்க. மண் என்னைக்காவது கேள்வி கேட்குமா? மண் எதுக்காக பயப்படுமா? மண் சந்தேகப்படுமா? என்ன கேட்டால், மண் என்னை இப்படி உருவாக்குங்கன்னு சொல்லி போராடுமா? மண் போல் இருக்கணுங்க. நீங்கள் பேசாமல் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டா போதும். அடிக்கடி என்னை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு சம்பவம், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையில் 3 நாள் ஆண்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கத்தின் முடியல இவங்களை நான் அப்படியே சும்மா அனுப்பிவிடக்கூடாது, இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிடணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரு. அங்கே சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, இவங்களுக்கு எல்லாம் போஜனம் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் இவ்வளோ பணத்துக்கு எங்கே போக அவ்வளோ சாக்கு போக்கு சொல்கிறாங்க. இக்காலத்தில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க எவ்வளோ சாக்கு போக்கு சொல்லுவாங்க, அதுபோலயே அவங்க இருக்கிறாங்க. அதனால் முடியாது, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இது வனாந்தரமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் தன் கையில் இருக்கிற 5 அப்பம் 2 மீனை ஏசப்பா கையில் கொடுக்குறான். அவ்வளோதாங்க. இதை போயே கொடுக்க இவ்வளோ பேருக்கு என்ன மாற்றம் வந்துட போகுது, இவ்வளோ பேருக்கு பத்துமா அப்படின்னா நினைக்கல. ஏசப்பா உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு, நான் அவர் கையில் கொடுக்குறேன், அவ்வளோதாங்க. அவர் கையில் கொடுத்த உடனே அது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அதை மாற்றி விடுகிறார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். அதுபோல தான் ஒன்றை மண்ணாக நினச்சிக்கிற வேண்டி தான். நம்ம எல்லாம் மண்ணு தாங்க. என்ன வித்தியாசம்? கரையாத மண். இந்த மண் மழையில் நனைஞ்சால் கரையாது.
முதல் மனுஷனை ஆண்டவர் எப்படி உருவாக்குறார்? மண்ணிலிருந்து தான் ஆதாமை உருவாக்குறார். நானும் நீங்களும் மண்ணுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் கைகளில் ஒப்பு கொடுத்தா போதும். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற பெரிய ஒரு கவலைகளில் என்ன தெரியுமா கவலை? ஐயோ, நான் ரொம்ப எல்லாருக்கும் விரும்பத்தக்க அழகு என்கிட்ட இல்லையே, இப்படியெல்லாம் நினச்சிக்கிறாங்க. அட்ராக்ஷனாக இல்லையே. மண்ணுக்கு எதுக்குங்க அட்ராக்ஷன்? மண்ணை அவர் உருவாக்குறதுல அவர் உன்னை அழகுபடுத்திடுவார். எல்லாரும் நான் அவங்கள போல இல்லையேன்பாங்க. அவங்கள போல என்னால் படிக்க முடியல, அவங்கள போல என்னால் ஜெயிக்க முடியல. எல்லாம் மற்றவங்கள கம்பேர் பண்ணாலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேங்க. நீங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்களையும் நீங்கள் பார்க்காதீங்க. நான் மண்ணாக இருக்கிறேன், நான் ஏசப்பா கைகளே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுக்குறதுனா என்ன? ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிங்க, ஏசப்பா உங்கள் பிள்ளை என்ன மண்ணாக உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் சித்தத்தின்படி என்னை உருவாக்குங்க, கனமுள்ள பாத்திரமாக உருவாக்குங்க. வாயாங்க வெளிக்க போது ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி விசுவாசத்தை அவர் கையில் ஒப்பு கொடுக்குறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குதுங்க. இப்போ ஆண்டவர் கைகளில் உங்களை ஒப்பு கொடுக்கும் போதே, ஆண்டவரை என்னை இன்ஜினியராக உருவாக்குங்க இப்படி சொல்லக்கூடாது. என்னை ஒரு டாக்டராக உருவாக்குங்க, நான் டீச்சர் வேலை பார்க்குறதா எனக்கு ஆசை, டீச்சராக உருவாக்குங்க, ப்ரொஃபஸராக உருவாக்குங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியுங்க உங்கள் வேலை என்ன தெரியுமாங்க? ஒவ்வொரு நாளும் நல்ல பைபிள் வாசித்து, நல்ல ஆண்டுடைய அந்த வேத வசனத்தில் இருக்கிற விசுவாசித்து அவர் கைகளை ஒப்பு கொடுக்கணும். அவர் பெரியவருங்க, வானத்தும் பூமியவே உண்டாக்கின ஆண்டவருங்க. உங்களை உருவாக்க முடியாதா, உண்டாக்க முடியாதா? அவர் கைகளை அர்ப்பணிக்கணும். அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் வணைஞ்சிருவாருங்க. என்ன செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாம் உருவாக்குவார். அவர் யார்கிட்ட உங்களை எப்படிப்பட்ட ட்ரைனிங் உங்களை அனுப்பணும். நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்போ என்ன உருவாக்குற சரி, உங்களை உருவாக்குற எவ்வளோ பேர் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு பாருங்க. முதல்ல அவர் கைகளில் இருக்கிறீங்க. அவர் உங்களை உருவாக்குவதற்கு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்கிறாரு. இந்த அப்பா அம்மா கையில் ஒன்றை கொடுத்தாதான் நீ உருப்படுவேன்னு நினச்சிருக்கிறாரு. அவருக்கு உகந்த பாத்திரமா நீ மாறணும்னு சொன்னால் உனக்கு இந்த அப்பா அம்மா தான் இருக்கணும்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட பெற்றோர்களை கொடுத்துருக்குறேன். நான் யோசிச்சு பார்த்துருக்குறேன். எனக்கு போய் கற்பையான்னு ஒரு அப்பாவை கொடுத்துட்டார், இப்படி ஒரு அம்மாவை கொடுத்துட்டார், இப்படி ஒரு அண்ணன் தம்பிகளை கொடுத்துட்டார். இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? இப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் வளர்ந்தாதான் இவ்வளோ பெரிய ஊழிய தலைவனாக மாறுவேன்னு அவர் நினச்சிருக்கிறாருங்க. உன்னை உருவாக்குறதுக்கு பெற்றோரை கொடுக்குறாரு, ஆசிரியர்களை பயன்படுத்துகிறாரு. அடிக்கடி யோசிச்சு பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் என் மனசில் மற்றவங்களை நேசிக்கிற ஒரு அன்பு, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இப்படிப்பட்ட அன்பெல்லாம் எப்போ வந்தது? எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்னாப்பு டீச்சருங்க. சின்ன சின்ன கதை சொல்லுவாங்க, பைபிளில் இருக்கிற கதைகள்லாம் சொல்லி கொடுத்து அழகாக மற்றவங்களை நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட இதே போல் அநேக டீச்சர்ஸ்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். என்னுடைய நண்பர்களை பயன்படுத்துகிறார். எனக்கு நல்ல போதக பிதாக்களை ஆண்டவர் கொடுத்து எனக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை பயன்படுத்த, என்னை உருவாக்குவதற்கு இவ்வளோ பேர்களை கொடுத்து என்னை உருவாக்க வைக்கிறாருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரியே, நீ அவர் கைகளை மண்ணாக இருக்கிறியா? அவர் மனசில் ஒரு பெரிய பிளான் இருக்குது. அது பெரிய பிளானுங்க. எரேமியாட்ட சொல்கிறாரு, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே உன்னை அறிஞ்சிட்டம்பாங்கிறார். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் உருவம் என்னன்னு அவருக்கு தெரியும். உன்னை எதுக்காக நான் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கிறேன், இந்த உன்னை பிறக்க வைக்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் எரேமியாட்ட சொல்ல ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி தாயின் கருவில் உருவாவதற்கு ஒன்றுமே அறிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் ஐயோ நான் என்ன வேலை பார்க்க போகிறேன், நான் ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறேன், அது செய்வா இதை செய்வா இப்படியெல்லாம் நீங்கள் எதுக்கு யோசிக்கணும்? டயர்டாகிடுவீங்க, களைப்பாக இருப்பீங்க. இந்த செய்தியை கேட்குற அநேக தம்பி தங்கச்சிகள் களைப்பாக தான் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கேன். நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் யோசித்து டயர்டாகிடுறீங்க? இப்போ கூட ஒப்பு கொடுத்துருங்க, ஏசப்பா இனி உங்கள் கைகளை என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி என்னை வணைந்து கொள்ளுங்கள், என்னை உருவாக்குங்க, கனமுள்ள பாத்திரம் உங்கள் சித்தத்தின்படி என்னை உருவாக்குங்க சொல்கிறது மட்டும்தாங்க உங்கள் வேலை. அவர் உங்களை உருவாக்கிடுவார். நீங்கள்லாம் சாதாரண அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஐயா. ஒப்பு கொடுத்துருங்க. இப்போ ஒரு கிராஸ் இருக்குது, எங்கள் சர்ச்சில் ஒரு கிராஸ் நாங்கள் உருவாக்கணும். அது ஒரு நல்ல ஒரு மரத்தில், அழகான ஒரு தேக்கு மரத்தில் ஒரு கிராஸ் அழகாக இருக்குது. அந்த மரம் கிராஸாக இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்திருக்கும்? ஏதோ ஒரு இடத்துல மரமாக அங்கே நின்றுச்சுங்க. அந்த மரமாக நின்று திடீர்னு கிராஸாக மாறிடுமா?
மர சேரு எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த மர சேரை வருமா, இப்போ நான் ஒரு பிரசங்க பீடத்தில் நின்று பேசுகிறேன், இந்த பிரசங்க பீடமா அதுவாக மாறிடுமா, மரம் அதுவாக மாறிடுமா? மரம் என்ன செய்யணும், அதை உருவாக்குறதுக்கு பல டீம் ஒர்க் வேணும். முதல்ல அந்த மரத்தை ஒருத்தன் அருவா வச்சு கோடாரி வச்சு வெட்டணும், அந்த நபர் வேணும். அதை செமந்து சரியான இடத்துக்கு கொண்டு வர்ற ஒரு ஆள் வேணும். அடுத்து ரொம்ப வேணும், அதை அழகாக சேவ் பண்ணுறதுக்கு இழைக்கிறதுக்கு மிஷின் வேணும், கலர் அடிக்கணும். எல்லாம் அவங்களுடைய மனசில் இது எப்படி உருவாக்க போகிறோன்னு சொல்லி உருவாக்குறவங்களுக்கு தான் தெரியும். பாருங்களேன், ரோமர் 9:20 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? அவர்கிட்ட போய் தர்க்கிக்கிறது. என்னை போய் இப்படி கருப்பாக படைச்சிட்டிங்களே, என்னை போய் குட்டையாக படைச்சிட்டிங்களே, என்னை போய் நெட்டையாக வச்சிட்டிங்களே, நான் அந்த ஸ்கூலில் படிக்க நினச்சேன் இந்த ஸ்கூலில் படிக்க வச்சுட்டிங்களே, இந்த குரூப் படிக்கணும்னு நினச்சேன் இந்த குரூப் படிக்க வச்சிட்டிங்களே, இப்படிப்பட்ட அப்பாவை கொடுத்துட்டிங்களே, இப்படிப்பட்ட அம்மாவை கொடுத்துட்டிங்களே, இந்த ஊரில் என்னை பிறக்க வச்சிட்டிங்களே. எம்புட்டு கேள்விங்க இதெல்லாம். நீ தர்க்கம் பண்ணுறாப்புல. ஆண்டவர் என்ன இப்படி படிச்சிருக்கிறார், நான் மண்ணை அவர் கையிலேருந்து என்ன உருவாக்கிற அவர் கையில் அர்ப்பணிக்கிற, இதுதாங்க நம்முடைய வேலை. அந்த வசனத்தை தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஏன் என்ன இப்படி படைச்சிங்கன்னு சொல்லலாமா? இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் இப்படி தாங்க இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லவர் கைகளில் என் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். என் எதிர்காலங்களை அறிந்திருக்கிற தேவன் உன்னை எப்படி போஷிக்கணும்னு அவருக்கு தெரியுங்க. உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு தெரியணும். எந்த இடத்துல உன்னை வேலைக்கு வச்சுருந்தா அவர் நாம மகிமைப்படும் அப்படின்னு அவர் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறாருங்க. இப்போ யோசேப்பு பாருங்கள், சின்ன வயதுலேயே அவனை கொஞ்சம் ஒரு தரிசனம் வச்சுருக்கிறார். அவனை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் எவ்வளோ பேரை பயன்படுத்துகிறார் பாருங்க. யோசேப்பா ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக ஒரு தேசத்திற்கே லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக யோசிப்பு மாறணும்னு சொன்னால் அவர் தாங்க குயவன். ஆண்டவர் தான் குயவன். அவர் இவனை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி அவர் மனசில் திட்டமிடுறார். சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க, அவனை நிர்வாணப்படுத்துகிறாங்க, அவனுக்கு குழி வெட்டுறாங்க. சகோதரர்களை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். அடுத்து யாரை பயன்படுத்துகிறாரு? அங்கே மீதியானியர்கள் ஒட்டகங்களில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட யோசேப்பு விற்கப்படுகிறான். அந்த ஒட்டகங்களில் வருகிற மீதியானுங்களை பயன்படுத்துகிறார். 2வது. 3வது, போர்த்திபார் வீட்டில் வேலை செய்கிறான். அவனுடைய மனைவி இவனை தப்பு செய்கிறதுக்கு அழைக்கிறாங்க. பாருங்கள், போர்த்திபார் மனைவியை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இவன் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இத்தனை பேர்களை பயன்படுத்துறதுக்கு பின்பாக பெரிய ஒரு அதிகாரியாக தேசத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக யோசிப்பு உயர்த்துகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த யோசேப்பு போன்ற அவர் கரத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டியா? ஒப்பு கொடுக்கலன்னா இப்போ ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் எதிர்காலங்கள் எல்லாம் உம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய சித்தத்தின்படி வணிந்து கொள்ளும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தா போதும். இப்போ பாருங்களேன், இந்த 4ஆம் வசனத்தில் இன்னொரு நற்செய்தி என்ன தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? குயவன் கையில் ஒரு பாத்திரமாக வணையும்படி வணைஞ்சிக்கிட்டு இருக்கிற, அது கெட்டு போச்சு. கெட்டு போனாலும் தூக்கி எறிஞ்சிடல. இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னுடைய உள்ளத்தில் அந்தரங்கத்தில் நிறைய பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி குற்ற மனச்சாட்சியோடு இந்த செய்தியை கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்கன்னு ஒத்துக்கொண்டீங்களா? அதுவே போதுங்க. ஏசப்பாட்ட நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க, இன்னொரு விஷயம் ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை தூக்கி எறிஞ்சிட மாட்டார். முதல்ல ஒரு பாத்திரமாக வணைய நினச்சாரு, கெட்டு போயிட்டீங்க, அவர் கையில் இல்லாமல் கீழே விழுந்துட்டீங்க, உலக வாழ்க்கையில் பாவ சேரில் விழுந்துட்டீங்க, உங்களை வெறுத்துருவான்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, மறுபடியும் அர்ப்பணிங்க, மறுபடியும் இன்னும் வேறே பாண்டமாக வணையும்படி, வேறே கனமுள்ள பாத்திரமாக வணையும்படி ஆண்டவர் அவர் கைகளில் ஏதாங்க இன்னும் வச்சிருக்கிறாரு. இன்னும் ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்க. உங்கள் மத்தியில் பேசுகிற என் பேர் கணேசன் தாங்க. தெருவில் அலைகிறவங்க நான். சிகரெட்டு, சாராயம், கெட்ட பழக்கங்கள், ஒரு வாலிப பருவத்தில் என்னெல்லாம் ஒருவருக்கு பாவம் இருக்குமோ அதை விட 100 மடங்கு பாவம் செய்த பாவிங்க நான். ஏசுனாரை பற்றி எங்கள் ஊருக்கு யாராவது சொல்ல வந்தால் பெரிய அருவாள் எடுத்து அவங்கள விரட்டுறது. ஏசுதான் கடவுளை என்ன நிச்சயம்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் தர்க்கம் பண்ணுறது. இதுதான் என்னுடைய வேலை. ஆனால் என் ஹார்ட்டில் ஒரு வியாதினால டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். அவங்க சொன்னாங்க, கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி.
எல்லா இடங்களுக்கும் போனேன். 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை. கடைசியாக சாகுற நிலமைங்க. நடந்தாலே இழப்பு வந்துடும். சாகுறது கட்டாயம் செத்து விடுவோம் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிருச்சுங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் சாகுறது சாப்பிட்றோம், இந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமியை போய் கும்பிடுவோமே அப்படின்னு சொல்லி சும்மா சர்ச்சு போனேன். ஓரமாக உட்காந்தேன், வேடிக்கை பார்ப்பேன். அவங்க பாடுற பாட்டு புரியாது, பண்ணுற பிரசங்கம் புரியாது, சும்மா தான் உட்காந்துருப்பேன். அவங்க ஜெபம் சொல்லும்போது இப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்ன உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு உயிர் வாழ ஆசைப்பட்றேன், தயவுசெய்து எனக்கு என் வியாதியிலேருந்து எனக்கு சுகந்தாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் தாங்க அழுவேன். 5 வாரம் சர்ச்சுக்கு போயிருப்பேங்க. 5 நிமிஷம் தாங்க ஏசப்பாட்ட நான் பேசியிருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய போகிற நான் சபைகளில் கிறிஸ்தவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு அவர்களை கடிந்து கொள்ளுகிற கேள்வி கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? 5 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசுனேங்க. 5 நிமிஷத்தில் இந்த ஏசப்பா இந்த கணேசனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார். எத்தனை பெரிய அற்புதம், சந்தோஷம், சமாதானம். ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிடுற அந்த சர்ச்சுக்கு போனால் மனசுக்கு நல்லா இருக்கே மாட்டா, எண்ணிக்கிட்டே இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரேன்னு சொல்லி. ஏசு எனக்கு உயிர் கொடுத்தார், உயிர் கொடுத்தார். எத்தனை பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். தானாக எல்லா பாவங்களை என்னை விட்டு போய்விட்டது ஐயா. 5 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசுனதுக்கே இந்த கணேசனுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை இன்னைக்கு எல்லாட்டையும் கேட்குறேன், நீ சர்ச்சுக்கு போய் 5 வருஷம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? 50 வருஷம் நீ சர்ச்சிலேருந்து என்ன பிரயோஜனம்? அந்த இயேசுவை ருசி பார்க்கிற அனுபவம் உண்டா? உண்மை உத்தமத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு இயேசுவே என்னை உம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறாயா? நீ அர்ப்பணித்தாள் ஆண்டவர் உன்னை மாற்றுவார், உன்னுடைய சூழ்நிலை மாற்றுவார். அவர் பெரிய திட்டம் உன் மீது வைத்திருக்கிறார். யோசேப்பு போன்ற ஒரு பெரிய ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். கனமுள்ள ஒரு பாத்திரமாக அவர் உன்னை தெரிந்திருக்கிறார். யாரையுமே எங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா அவர் சாதாரணமாக யாரையும் வச்சிருக்க மாட்டாருங்க. உலகமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தான் அவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒருத்தனுக்கும் புரோஜனம் இல்லாதவன் என்று நீ ஒன்று சொல்கிறீங்களா? நீ ஏசப்பா கைகளில் மண்ணா, அவர் கைகளில் கொய்வன் கையில் இருக்கிற மண்ணா அவர் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்க, கனமுள்ள பாத்திரமாக மாற்றி விடுவார். 23 வருடத்திற்கு முன்பாக இந்த கணேசன் இயேசுவின் கைகளில் அர்ப்பணித்தன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வந்தார். ஒன்றுக்கு புரோஜனம் இல்லாத இந்த கணேசனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டாரே. இன்றைக்கு நீங்களும் மண்ணாக ஒப்பு கொடுத்தால் என்னை மாற்றினது போல உங்களையும் மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து நானும் மண்ணாக இருக்கிறேன். இனிமேல் சந்தேகப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். குயவனாக இருக்கிற என்னை சிருஷ்டித்து ஆண்டவர் கைகளை என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? இப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற அருமையான தம்பிகளுக்காக, தங்கச்சிமார்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, மண்ணாக யாரெல்லாம் உடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவளை உருவாக்குவீராக. ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போன்று உயர்த்தமடி அவளை உருவாக்குவீராக. ஒரு யோசேப்பாக அவளை உருவாக்குவீராக. கணேசனாகி நான் உடைய கைகளை ஒப்பு கொடுத்ததினால் இன்றைக்கு எத்தனை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்றியிருக்கிறே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும். உப்பாக, ஒளியாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றும். நீர் அப்படியே செய்யப்படுறதுக்கா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும்
துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் கூட ஆண்டவர் என்னை இந்த நாளில் கூட சாட்சியாக ஏற்படுத்தினு இருக்கிறதா நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் காமராஜி. நான் ஒரு புற மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். சிறு வயதிலே 4 வயது இருக்கும்போதே என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள். தாய் தகப்பனுடைய அன்பு பாசம் என்னதென்று தெரியாமல் வளர்ந்தேன். என்னுடைய பெரியம்மா வீட்டிலே நான் வளர்க்கப்பட்டேன். நாட்கள் கடந்தன. என்னுடைய வாலிபன் நாட்களிலே நான் பக்கவாதத்தினாலே பயங்கரமான பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்தேன். எங்கள் கிராமத்திற்கு அப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்க 2 பாஸ்டர்ஸ்மார்கள் வருவாங்க. அவங்க வந்து போகிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள் எங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரிடத்தில், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர்கிட்ட சொன்னேன். மரணத்தின் தருவாயில் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னை கூப்பிட்டுன்னு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அந்த பாஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட நான் சொல்லும் பொழுது என்னுடைய கஷ்டங்கள், என்னோடய பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க எனக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் 3 நாளில் உங்களுக்கு சுகம் தருவார், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வருவீங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அவங்க ஒரு வசனத்தை எனக்கு சொன்னாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இந்த வசனத்தின் மூலம் என்னோட கூட ஆண்டவர் பேசினார். அதை கேட்ட உடனே என்னுடைய மனசுக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைச்சிது. எனக்குள்ளே இருந்த இருளான வாழ்க்கை மாறினது. ஆண்டவர் பெரிய காரியங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உணர முடிந்தது. அந்த நாளில் கூட ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். திருச்சபைக்கு போக ஆரம்பித்தேன். கடந்தது. பிறகு ஒரு பைபிள் காலேஜ் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். பைபிள் காலேஜ் 3 வருடங்கள் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 3 வருடங்களாக வட மாநிலங்களில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். மக்களை சந்திக்க, அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். வட மாநிலம் 3 வருடம் முடித்துவிட்டு மீண்டும் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இணைந்து 10 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் கிருபை செய்தார். குடும்பமாக இணைந்து அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் இருக்குமானால் இயேசு கிட்ட வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். நீங்களும் என்னை போல சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். யாரோட ஐக்கியமாக இருக்கிறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ உலகத்தோடு உள்ள ஸ்நேகம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லும்போது கிறிஸ்தவ வட்டாரங்களிலே சில நேரத்தில் ஒரு தவறு நடந்துடும். என்ன தெரியுமா? நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், அப்போ உலக பிரகாரமாக இருக்கிற மனிதர்களோட நான் பேசவே மாட்டேன், அவன் கூட நான் பேச மாட்டேன். ஏன்? அவன் சிகரெட் குடிக்கிறான், அவன் கூட எப்படி பேசுவேன்? உலக மனிதன், பாவி, அவன் கூட நான் பேச மாட்டேன். இப்படி தன்னை ஒரு பரிசுத்தவான் நினைத்து யாரு கூடயுமே பேசாமல் ஒரு சின்ன ஐக்கியம், சின்ன சபை, அவங்கள தவிர யாரு கூடயுமே ஒரு நெருங்காத ஒரு கூட்டமாய் சில நேரம் மாறிடுவாங்க. அதுவும் தவறு. நம்முடைய மாடல் என்ன தெரியுமா? நான் எப்படி இருக்கணும், யாரு கூட பழகணும், எப்படி பழகணும், பழகக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் பெஸ்ட் மாடல் நமக்கு. இப்போ சண்டே கிளாஸ்க்கு நம்ம எல்லாருமே பாட்டு படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நானும் அக்காவும் சேர்ந்து பாட்டு மட்டும் பாடுவோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் சொல்லி கொடுப்பேன். தந்தன தந்தன தானா தந்தன தந்தன
தந்தன தந்தன தானா தந்தன தந்தன. சன்ன படைச்சதாரு யாரு யாரு, நம்ம இயேசுதானே சூப்பர் ஜோரு. சன்ன படைச்சதாரு யாரு யாரு, நம்ம இயேசுதானே சூப்பர் ஜோரு. சன்ன படைச்சவர் உன்னை படைச்சவர், பாவத்திலே விழுந்து நம்மை மீட்டெடுத்தவர். சன்ன படைச்சவர் உன்னை படைச்சவர், பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்தவர். உன் வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ணுவார், இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார். உன் வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ணுவார், இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார். தந்தன தந்தன தானா தந்தன தந்தன, தந்தன தந்தன தானா தந்தன தந்தன. தந்தன தந்தன தானா தந்தன தந்தன, தந்தன தந்தன தானா தந்தன தந்தன. சன்ன படைச்சதாரு யாரு யாரு, நம்ம இயேசுதானே சூப்பர் ஜோரு. சன்ன படைச்சதாரு யாரு யாரு, நம்ம இயேசுதானே சூப்பர் ஜோரு. சன்ன படைச்சவர் உன்னை படைச்சவர், பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்தவர். சன்ன படைச்சவர் உன்னை படைச்சவர், பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்தவர். உன் வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ணுவார், இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார். உன் வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ணுவார், இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார். தந்தன தந்தன தானா தந்தன தந்தன, தந்தன தந்தன தானா தந்தன தந்தன. இந்த நாளில் கண்ணே இல்லாமல் தரிசனத்தோடு தேவனுக்காக சாதித்த ஒரு பெண்மணியை பற்றி தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். 1880ஆம் ஆண்டு ஜூன் 27 அமெரிக்காவில் உள்ள டஸ்காம்பியா என்ற மாநிலத்தில் ஹெலன் கெல்லர் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. அவங்களுக்கு 2 வயதிற்குள்ளாக ஒரு காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்ததுனால அவங்களுடைய கண் பார்வையும் செவித்திறனும் என்ன செஞ்சிருச்சு, செயலிழந்துருச்சு. வாய் அவங்களால பேச முடியும், ஆனால் நம்மளை மாதிரி சரளமாக என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அப்போ ஹெலனுடைய அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்யணும், எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பார்த்து இவளை எப்படியாவது என்ன செய்யணும்னு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அப்போ அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் என்ற பகுதிக்கு சென்றாங்க. அங்கே நம்ம டெலிஃபோனை கண்டுபிடித்த கிரஹாம் பெல் அவங்கள சந்திச்சாங்க. அப்போ கிரஹாம் பெல் ஹென் சலிமன் அப்படின்ற ஒரு ஆசிரியை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த ஆசிரியை ஹெலனுக்கு எழுத்துக்களை என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. எழுத்துக்களை எப்படி கற்றுக் கொடுக்கறது, அதாவது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னுடைய கையினால் உள்ளங்கையில் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்போ பூமி அப்படின்னு சொல்லி எழுத்து வடிவில் எழுதி அவங்க ஹெலனை கூட்டு போய் அந்த பூமியில் ஒரு கை எப்படி என்ன செய்வாங்க, வைக்க சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தண்ணீர் அப்படின்னு உள்ளங்கையில் எழுதுனா தண்ணியை அடித்து அதை போய் என்ன செய்வாங்க, தொட்டு பார்க்க வைப்பாங்க. அப்போ இப்படி உணர்வு மூலமாக தான் அநேக காரியங்களை இந்த ஹெலன் என்ன செஞ்சாங்க, படித்தாங்க. அவங்க 10 வயதுக்குள்ளா பிரெயில் எழுத்து முறையில் அநேக காரியங்களை அவங்க கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. ஒரு சில வினாடிகள்லையே அவங்க 30 வார்த்தைகளை என்ன செஞ்சாங்க, கற்றுக்கொண்டாங்க. எதையுமே எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உள்ளவர்களாக இந்த ஹெலன் என்ன செஞ்சாங்க, வளர்ந்தாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, 10 வயதுக்குள்ளே அவங்க கிரேக்க மொழி, பிரெஞ்சு மொழி, ஜெர்மன், இந்த 3 மொழிகளையும் அவங்க என்ன செஞ்சாங்க, கற்றுக்கொண்டாங்க. அவங்க அந்த பிரெயில் எழுத்து முறையில் என்ன செஞ்சாங்க, படிக்க ஆரம்பித்தாங்க. எப்படியாவது நம்ம பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு நல்லா படித்து முதலாக அமெரிக்காவிலேயே கண் பார்வையற்றவங்களையே இளங்கலை பட்டம் பெற்றவங்க அப்படின்னா இந்த ஹெலன் தாங்க. நல்லா படித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகளை கற்றுக்கொண்டதுனால நிறைய நாடுகளுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க சென்று இந்த கண்ணு தெரியாதவங்களுக்காக என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. நிறைய நிதி என்ன செஞ்சாங்க, அவங்க சேகரித்தாங்க. 1930ஆம் ஆண்டிலிருந்து அவங்க 30 நாடுகளுக்கு சென்று கண் பார்வையற்றவர்களுக்காக என்ன செஞ்சாங்க, நிதி சேகரித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லர் அப்படின்ற ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி கண்ணு தெரியாத நிறைய பேருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, உதவி செய்கிறவங்கள அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க.
1932 ஆண்டு அமெரிக்கா கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சு, டாக்டர் பட்டம் கொடுத்தது. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவிலேயே இவங்க ஹெலன் கெல்லர் மூலமாக ஒரு பெரிய பல்கலைக்கழகமே என்ன செஞ்சாங்க, கண்ணு தெரியாதவங்களுக்காக ஆரம்பித்து அதில் ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக இந்த ஹெலன் கெல்லர் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்கங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அவங்க வந்து உயிரோடு இருந்த நாட்களில் 12 அமெரிக்க அதிபர்களை சந்தித்து என்ன செஞ்சுருக்காங்க, பேசியிருக்காங்க. ஒரு பெரிய சாதனையாளராக அவங்க என்ன செஞ்சாங்க, ஹெலன் கெல்லர் இருந்தாங்க. 1968 ஆண்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, இயற்கை எழுதினாருங்க. அப்போ அவங்களுக்கு வயது என்ன அப்படின்னா 87 வயதுங்க. இன்னும் அந்த ஹெலன் கெல்லர் ஆரம்பித்த அந்த அறக்கட்டளை இன்னும் அநேக மாணவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிறுவனமாக என்ன செய்து செயல்பட்டு வருதுங்க. யோசித்து பார்ப்போம், கண்ணே இல்லாத ஹெலன் கெல்லர் வாழ்க்கையில் தரிசனத்தோடு இருந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை என்ன செஞ்சாங்க. அவங்க மூலமாக இன்னும் அநேக பார்வையற்ற நபர்கள் என்ன செய்கிறாங்க, உதவி பெற்று வராங்க. இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு சரீரத்தை நன்றாக படைச்சிருக்காரு. நம்ம தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கோம், இனி என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்ப்போம். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றார். நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். டாக்டர் சாம் கமலேசன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் உண்டு. அவங்க சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் வந்து ஒரு வல்லமையான ஆயுதமா. அந்த வல்லமையான ஆயுதத்தை இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களோ திருச்சபைகளோ எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கிற அளவு அதை பயன்படுத்தவில்லை. இனியாயிலும் பயன்படுத்துவார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார் உங்கள் முன்பாக. அந்த கேள்விக்குறியை இந்த நாளிலே உங்கள் முன்பாக நானும் வைக்க விரும்புகிறேன். ஜெபம் என்கிற பவர்ஃபுல் வெப்பன். இந்த உலகத்தில் எதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கக்கூடியது ஜெபம். அந்த ஜெபத்தினால சாதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். நம்ம மூளையினால நிறைய காரியங்களை முயற்சிட்டு திட்டமிடலாம். ஆனால் முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற எல்லா காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்தில் பதில் உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போகவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஜெபத்தை இனி வருகிற நாட்களிலேயாவது கிறிஸ்தவர்களும் திருச்சபைகளும் அதை பின்பற்றுவார்களானால் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்தில் எழுப்புதலை காண்பது மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். எழுப்புதலின் நேரத்திற்கு நம்ம வந்துவிட்டோம் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றார். யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான் என்று சொல்லி ஏசாயால ஆண்டவர் பரிதவிக்கிற குரலோடு கேட்கிறார். அன்று ஏசாயா என்னை அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தது போல இந்த நாளிலும் யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான். இந்த பாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் தட்டி எழுப்ப வேண்டும். ஒரு தேவ மனிதர் அவரிடத்துல பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய பிரேயர் டைரியில் எழுதி வைத்து கொண்டே இருப்பாரா. கடைசியாக அவர் மரித்த பின்பு அவருடைய குடும்பத்தினர் அவர் டைரியை திருப்பி பார்த்தாங்களாம். 10,000 ஜப குறிப்புகள் அவருடைய டைரியில் இருந்துதான். அந்த 10,000 ஜப குறிப்புகளுக்கும் தேவன் பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி டிக் பண்ணி இருந்தாராம். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏதோ நம்ம இந்த இடத்துக்கு கூடி வர்ற நேரம் ஜெபிக்கிறோம், அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெப அனுபவத்துக்கு நேராக நீங்கள் கடந்து செல்லும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெப நேரத்தை இன்னும் திட்டமிடுவோம். இன்னும் நம்முடைய ஜெப நேரத்தை அர்த்தமுள்ள ஒரு ஜெப நேரமாக செலவிடும்படி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போம். அப்படியாக நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் எழுப்புதலை காண்பது நிச்சயம். ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. செல்வந்தான குடும்பம். அவர்களுக்கு 3 பையங்க இருந்தாங்க. படிக்க வைச்சாங்க. நன்றாக படித்தார்கள். பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள்லாம் வேலைக்கு எங்கேயும் போகாமல் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஊரை சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா
என்ன செய்யலாம், நம்ம பிள்ளைகளை இப்படி இருக்கிறாங்களே சோம்பேறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தார். அப்போ ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறார். உடனே 3 பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி நமக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குதுல்ல, அதில் வந்து புதையல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மண்வெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆளுக்கு ஒரு பக்கமாக தோண்டுங்க, புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அவங்க அப்பா. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் புதையல் கிடைக்கிற சந்தோஷத்தில் போய் தோண்டியிருக்காங்க. அப்பா நாங்கள் எல்லா இடத்துலையும் தோண்டி பார்த்தோம், புதையல் கிடைக்கல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியாப்பா அப்படின்னு சொன்னோடனே தகப்பனார் என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த இடத்தையே அந்த நிலம் முழுவதும் நம்ம பிள்ளைகள் வந்து உழுது விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அப்போ தகப்பனார் சொல்லியிருக்காரு, அநேக விதைகள் நம்ம வீட்டில் இருக்குது, அந்த விதைகளெல்லாம் காய்கறி விதைகளெல்லாம் கொண்டு போய் போடுங்க, பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பாவக்காய் விதை, வெண்டைக்காய், அவரைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் அந்த விதைகளெல்லாம் கொண்டு அந்த 3 பசங்களும் போய் விதைச்சிருக்காங்க. நல்லா மழை பெய்துச்சான். நல்லா அந்த செடிகளெல்லாம் வளர்ந்து 3 மாதத்தில் பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பசங்க போய் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். களையெல்லாம் எடுத்து அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ விளைச்சல் வந்திருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அப்புறம் நல்லா விளைஞ்ச பிறகு அவங்க அப்பா அதையெல்லாம் ஆள் விட்டு பறித்து கொண்டு போங்கப்பா, போய் சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு வாங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்களாம். போய் விற்று சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தோடனே அவங்க அப்பா சொன்னாங்களாம், இப்படி தான் இருக்கணும்ப்பா, ஏதாவது வேலை செய்யணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். சரிப்பா நாங்கள் இனி வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவன், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க பங்காளர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் கிருபையினாலே 27 வருடங்களாக இந்த ஊழியத்தை கிரமமாக செய்வதற்கு ஆண்டவர்கள் கிருபை கொடுத்தார். 800 மிஷனரிகள் இருக்கிறார்கள். பயிற்சியில் அநேக மிஷனரிகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வட மாநிலத்தில் ஆந்திரா, ஒரிசா, குஜராத், சத்தீஸ்கர் என்று இந்த ஊழியத்தின் எல்லைகள் விரிவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். கடவுளுக்கு சித்தமானால் அடுத்த 3 வருடத்தில் வட மாநிலத்தில் மத்தியில் 500 மிஷனரிகளை எழுப்பி அவர்களை பயிற்றுவிச்சு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய இலக்கை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, தமிழ்நாட்டில் 310 தாலுக்காக்கள் இருக்குது. இந்த 310 தாலுக்கால் தேவரால் குழுக்களை எழுப்ப சொல்லியிருக்கிறார். அமேன். அல்லேலூயா. ஒரு தாலுக்காவில் 2 தேவராட்கள் தேவை. தேவராட்கள் தாயா எழும்புனா தான் கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவரால் எழும்பலையா கிராமங்கள் பாழாய் போயிடும். உங்கள் பகுதிகளில் குடும்ப பெண்களாக இருக்கீங்களா, உங்கள் பிள்ளைகளில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு ஒரு 10 மணிக்கு ஃப்ரீ ஆவீங்களா, நாங்கள் எங்களுடைய ஊழியத்திற்கண்டு ஒரு சின்ன ஜப வீட்டை வாடகைக்கு ஆயத்தப்படுத்தலாம் என்று நினைக்கிறோம். ஒருவேளை உங்கள் தாலுக்காக்களில் ஊழியத்திற்கென்று எங்களுடைய வீடை கொடுக்க ஆசைப்படுகிறோம் என்று சொல்வீர்களானால் நீங்கள் கொடுக்கலாம். அந்த வீட்டை நாங்கள் எப்படி பயன்படுத்துவோம், நாங்கள் ஆண்டவர் கொடுக்குற 2 தேவராட்களை ஒவ்வொரு நாள் 10 மணிக்கு அந்த வீட்டிற்கு வரணும், அந்த ஜெப வீட்டிற்கு வரணும். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எழுப்புதலுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்து முடிச்சுட்டு அவர்கள் கிராமங்களுக்கு ஊழியம் செய்யும்படி ஏதாயும் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட தேவரால் குழு ஊழியத்தை எழுப்ப சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதில் ஒரு பெரிய திட்டம் என்ன தெரியுமாங்க, கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக ஜெபத்திட்டம். ஆமென். அவங்க வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்களங்க, அவங்களுக்காக தான் இந்த ஜெபத்திட்டம். வாலிப பையங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்காக தான் இந்த ஜெபத்திட்டம். பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய சத்தியம் என்ன தெரியுமா, வாலிப பிள்ளைகளுக்கு தனி மேகசின் போட சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்மணியை கேள் என்று மாதாந்திர இதழ். அது வாலிப பிள்ளைகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை அந்த மேகசினில் வெளியிடுகிறோம். வாலிப பசங்களுக்கு யோசுவாவை கேள் என்கிற தனி மேகசினை ஆண்டவர் வெளியிடும்படி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப தம்பிமார்களுக்காக ஆண்டவர் கொடுத்த ஜெபத்திட்டம் தான் கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக ஜெபத்திட்டம்.
உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. உங்கள் ஜெபம் போதாது, இன்னும் அநேகர் ஜெபிக்கணும். இன்றைக்கு வாலிபர்களை தான் பிசாசு வஞ்சிக்கிறான், பாவத்தில் அடிமையாக்குறான், காதல் வயப்படுத்துகிறான், போதைகளுக்கு அடிமைப்படுத்துகிறான். அவங்களுக்கு நீங்களும் நானும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளோட எவ்வளவு நேரங்க இருப்போம்? ஒரு அரை மணி நேரம் இருப்போமா, 1 மணி நேரம் இருப்போமா, இல்லை 2 மணி நேரம் இருப்போமா? பிள்ளைகள் தனியாக உலகத்தில், ஸ்கூலில், காலேஜஸில் பல மணி நேரம் உங்களுடைய நண்பர்கள் கூட தான் இருக்கிறாங்க. அந்த நண்பர்கள்லாம் நல்லவங்களா? அவங்க மூலியமாக பொய் சொல்கிறது எப்படி, லவ் பண்ணுறது எப்படி, போதை மாத்திரைகளை எப்படி யூஸ் பண்ணுறது, இப்படி எல்லாம் அவர்கள் நண்பர்களுமாக கற்றுக்கொண்டு பிசாசு அவளை வஞ்சித்து விடுவான். இதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் தாங்க ஒரே வழி. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் பேர்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு பாரம் கொடுத்தார். இதை கேட்கிற அருமையான பெற்றோர்களை, இந்த ஜெப திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைங்க. அல்லேலூயா. நானும் என் ஊழியக்காரர்களும் ஜெபக்குழுக்களும் உங்கள் பிள்ளைகள் பேர் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். கடவுள் சித்தமானால் ஒரு பிறந்த நாள் அன்று விசேஷ ஜெப குறிப்புகளை சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ஜெப திட்டத்தில் இணைங்க. இந்த ஜெப திட்டத்தில் இணைகிற உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வெளியிடுகிற மாதாந்திர இதழை, மேகசினை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஒருவேளை புஸ்தக வடிவிலோ உங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த ஜெபத்திட்டத்தில் இணைவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் பாரம் கொடுப்பாரானால் உங்கள் பிள்ளைகள் சார்பாக கிராமங்களில் இருக்கிற வாலிப தம்பிமார்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை அன்பை ருசி பார்ப்பதற்கென்று வருடத்திற்கு ஒரு 1000 ரூபாயோ அல்லது உங்களால் இயன்ற காணிக்கைகளோ நீங்கள் கொடுத்து நீங்கள் உதவலாம். அல்லேலூயா. நீங்கள் அப்படி உங்கள் பிள்ளைகள் மூலியமா நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கை வச்சு நாங்கள் என்ன செய்வோம், அவங்களுக்கு இலவசமாக அந்த மேகசினை அனுப்பி வைப்போம். அவர்களை இப்படிப்பட்ட வாலிபர் முகாம்கள் நாங்கள் ஒழுங்கு செய்கிற வாலிபர்கள் பங்கு வருவதற்கு அந்த காணிக்கைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அவர்களுக்கு முழு வேதாங்கள் வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பேரிலே பொருதனையோடு கொடுக்கிற இந்த காணிக்கையை நாங்கள் பயன்படுத்துவதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறோம். ஐயா, அம்மா, நீங்கள் வாங்கலை, கிறிஸ்தவ நண்பர்களே நீங்கள் வாங்கலை, நம்ம இணைந்து ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய கண்ணீரை துடைப்ப, அவரை கனப்படுத்துவோம். அல்லேலூயா. இதை குறித்து உங்களுக்கு எந்த ஆலோசனை வேணாலும் என்னோடு எங்களுடைய ஊழியக்காரர்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கு கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக இந்த ஜெபத்திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை நாளைய தலைவர்களாக, சாட்சிகளாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஆமென். தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர்.
6260001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.